ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுட சுட இந்த மழைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நமக்கு வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். இப்போது இந்த சேமியாவில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம பாயில் பண்ணி எடுக்கும்போது நல்லாவே உங்களுக்கு வெந்து வரும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விடலாம். இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எனக்கு நல்லாவே ஊறி வந்துடுச்சு அந்த சேமியாலாம். இதில் நான் ஒரு 1/4 கப்புக்கு அரிசி மாவு வச்சுருக்கேன். அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த தேங்காய் துருவல் அரிசி மாவுலாம் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சேமியா பார்த்திங்கன்னா நல்லாவே உதிரி உதிரியாக வரும். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் இந்த மாதிரி 2 பவுல் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நான் இன்றைக்கி இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட போகிறேன். இப்போது இது இட்லி பானையில் வெந்துக்கிட்டு இருக்க டைமில் இதுக்கு தேவையான இன்னொரு ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு உடச்சக்கல்லை எடுத்திருக்கேன். இப்போது இது கூடவே நான் 4-5 முந்திரி பாதாம் சேர்த்துக்கிறேன். இதில் வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நல்லா நீங்கள் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பவுட்ரை இந்த மாதிரி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை இந்த கொதிக்கிற தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் பாயில் பண்ண விட்டிங்கன்னா அது நல்லாவே உங்களுக்கு திக்காகி வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன். கலருக்காக நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு கலர் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். கலர் ஆப்ஷனல் தான். நான் எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறதுனால நான் கலர் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தா அந்த சேமியாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பவுலில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உடச்சக்கல்ல பாயசத்தை ஊற்றிக்கிறேன். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த சேமியாவையும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்படி இந்த பாயசத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.